சபை அமர்வோம். நான் படித்த ஒரு அயல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் அவர்களுடைய கிராஜுவேஷன் செரிமனி என்று சொல்லப்படுகிற பட்டமளிப்பு விழாவின் புத்தகத்திலே ஒவ்வொரு மதங்களிலிருந்தும் ஒவ்வொரு மத புத்தகங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை அவர்கள் அதில் பதிவிடுவது வழக்கம். அவர்கள் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முதலாவது குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தை, இரண்டாவது பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வார்த்தையும், மூன்றாவதாக மற்ற மதங்களிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளை அவர்கள் அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை நான் கையில் வாங்கின உடனே நமது வேதாமத்திலிருந்து என்ன வார்த்தையை புறமதஸ்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஆர்வத்தோடு அந்த வார்த்தையை தேடினேன். அவர்கள் அதை எழுதியிருந்த வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்திருந்தார்கள். அது என் ஜனங்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்களே என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் இதை இன்றைக்கு பேச வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த பொழுது இன்றைக்கு போதகர் பேசின முதலாம் வார்த்தை தேவன் பிதாவை அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கும் பொழுது அதை பேசும் போதே இதையும் குறிப்பிட்டார். 2 முறை நீங்கள் கவனித்திருந்தாலும் சரியும், 2 முறை அவர் இதை குறிப்பிட்டார். வேதத்தை அறிய வேண்டிய விதமாக அறியாததினாலே ஏற்படுகிற பிரச்சனைகள். இன்றைக்கு அவர் சொன்னது போல இன்றைக்கு டெலிவிஷனிலும் சரி, கூட்டங்களிலும் சரி, மற்றும் பலவிதமான மீடியாக்கள் மூலமாக செய்யப்படுகிற பிரசங்கங்கள் மலிந்து போய் கிடக்கின்றன. புதிய புதிய சேனல்கள். நமக்கு ஒரு காலத்திலே சந்தோஷம், நமக்கென்று ஒரு சேனல் இருக்காதா, தேவ வசனத்தை கேட்க மாட்டோமா, நம்முடைய பக்தி விருத்திக்கான பாடல்களை கேட்க மாட்டோமா என்று ஏங்கின காலம் போகி இதையெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்த போகிறார்கள் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு நாம் வந்துவிட்டோம். என் ஜனங்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்களே என்று சொல்லி யோசியா தீர்க்கன் சொன்ன அந்த வார்த்தை இன்று வரை வேத வசனங்கள் தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது நமக்கு மனவேதனையும் இந்த வசனத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வந்தது என்று சொன்னால் 7 பேர் 7 வார்த்தைகளை பேசுவார்கள். ஒவ்வொரு சபையிலும் பேசுவார். ஒரு விதத்தில் பக்தி விருத்துக்கு ஏதுவாக இருந்தது. எனக்கு முதலாவதாக அந்த மாதிரியான வசனம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது எனக்கு வயது 17. உண்மையாகவே எனக்கு அது என்னுடைய பக்தி விருத்தியை வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு திருச்சபையிலும் சென்று பேசும்போது ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் இருந்து நாம் 2வது வார்த்தையை எடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு முன்பாக ஒரு சிறு உரையாடலை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அது யாருக்கு நடந்த உரையாடல்? இங்கே 3 பேர். அந்த 3 பேரும் உங்களுக்கு தெரியும், 3 பேரும் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இயேசுவை பார்த்துத்தான் இந்த முதலாவது கள்ளன் அவரிடத்திலே பேசுகிறான். 2வது கள்ளன் 2 பேரிடத்திலும் பேசுகிறார். முதலாவது கல்லனிடத்திலும் பேசுகிறார், இயேசுவினிடத்திலும் பேசுகிறார். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான கருத்துக்களை கேட்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்? நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கவங்க கேட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால யாரு என்ன பேசினாங்க சொல்வீங்களா? 7 வார்த்தை யார் பேசினாலே தெரியாது. அப்ப எப்படி கருத்துக்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும்? எனவேதான் நான் என்னுடைய ஊழிய அழைப்பு என்பது மிகவும் நான் சொல்லுவது என்னவென்றால், மிக தெளிவாக வேதத்தை பகுத்து போதிக்க வேண்டும். அதை நன்றாக புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதை சொல்கிற பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம், சேலஞ்ச் பண்ணுற பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், கண்ணீர் வர வைக்கிற பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், விதவிதமான பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், அறுத்து தள்ளுகிற பிரசங்கங்களையும் கேட்டிருந்திருக்கலாம். எப்போ முடிப்பாரு என்று சொல்கிற பிரசங்கங்களை கேட்டிருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் முக்கியமான சாராம்சம், அந்த பிரசங்கத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட வார்த்தையை நான் எவ்வளவு நாள் நினைத்திருக்கிறேன், அதில் நடந்திருக்கிறேன், அதை பயன்படுத்தி இருக்கிறேன், எனக்கு பயனுண்டாக நான் என் வாழ்க்கையை அதன் மூலமாய் கட்டி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். இந்த கள்ளர்கள் பேசின வார்த்தைகளை ஒரு 4 குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன்.
முதலாவதாக வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக, அதாவது தீர்க்க தரிசனங்கள், மேசியாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய தீர வேண்டும். அதுக்கு நிறைவேறுதலாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று சொல்ற வார்த்தை நிறைவேறுவதற்காக அவரோடு கூட இடது பக்கம் ஒரு கல்லனையும் வலது பக்கம் ஒரு கல்லனையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்படி இல்லாட்டா யாரும் பேசியிருக்க முடியாது. அவர்கள் கீழே இருந்தா பேசிருக்கோம். பக்கத்தில் இருக்க ஒருத்தன் பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்ன உடனே இந்த இரண்டாவது கல்லன் சொல்லுகிற வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வார்த்தையை வரவழைப்பதாய் இருக்கிறது. எனவே நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, புத்தி உள்ள கல்லன், புத்தி அற்ற கல்லன் என்று சொல்லியவர்களுக்கு நான் பெயர் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், புத்தி இருந்ததினாலே ஒரு கல்லன் பிழைத்துக் கொண்டான், புத்தி இல்லாதனாலே ஒரு கல்லன் என்ன ஆனான்? மரித்து போனான். அவன் வாழ்க்கையும் இழந்து போனான், அவனுடைய ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி கொண்டான். எனவே எந்த இடத்தில் இருந்தாலும் சாலமோன் ஞானி சொல்வதைப் போல அறியாமையை காட்டிலும் ஞானமே சிறந்தது, புத்தியீனத்தை காட்டிலும் புத்தியே சிறந்தது, மதியீனத்தை காட்டிலும் மதியே சிறந்தது என்று சொல்லபடி இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக, மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக, மிகப்பெரிய கருத்தை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக இந்த கல்லன் பேசின வார்த்தை இருக்கிறது. இந்த ஒரு சம்பவம், இந்த இரண்டாம் வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் இருக்கிறது. புத்தி இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம், புத்தி இல்லாவிட்டால் மரித்து போய்விடுவோம். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை அறிகிற பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். காண்டாமிருகம், இன்னைக்கு வாசிச்ச ஒரு சங்கீதத்திலிருந்து இந்த வார்த்தை எனக்கு தோட்டது. காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே இருக்கும்போது என்னை நினைவு கூர்ந்தீர், நான் சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது, காண்டாமிருகத்தின் கொம்பத்தில் இருக்கும்போது என்னை ரட்சித்தீர் என்று சொல்லி நான் வாசித்தோம். எத்தனை பேர் காண்டாமிருகத்து கொம்புல இருந்தீங்க? கை தூங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் காண்டாமிருகத்து கொம்புல. சரி, காண்டாமிருகத்தை பார்க்கணும்னா ஒன்று ஜூக்கு போகணும், அப்படி இல்லாட்டினா அஸ்ஸாம் போகணும், சஃபாரி. சிங்கத்தின் வாயில் இருந்தவங்க யாரு? யாரும் இல்லை. யார் சர்க்கஸ்லையும் வேலை செய்யல, எது எங்கேயும் போகல. ரைட். அப்ப இது எதை குறிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் வேத வசனங்களை தவறுதலாகத்தான் புரிந்து கொள்வோம். இன்றைக்கு வேத வசனம் அப்படித்தான் தாறுமாறாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உடனே அதுக்கு ஒரு வசனத்தை தேடி கண்டுபிடிப்பதில் நாம் சாமர்த்தியசாலி. இதற்காகத்தான் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் மதியினத்தை குறிப்பதாக இருக்கிறது. வேத வசனங்கள், எழுதப்பட்ட வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது உங்களுக்கு ஆவியையும் ஜீவனையும் கொடுப்பதற்காக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான எடுத்துக்காட்டு இது. வேத வசனத்தை புரிந்து கொண்ட ஒரு கள்ளன், புரிந்து கொள்ளாத ஒரு கள்ளன், இரண்டு பேருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினி என்று சொல்லப்படுகிற இறுதியை தீர்மானிக்கிறது, நிர்ணயித்ததாக இருக்கிறது. அப்ப அறிவானது என்பது என்ன? அறிவானது ஒருவனை உயிர்ப்பிக்கிறது, அல்லது அவனை காக்கிறது, அவனை ரட்சிக்கிறது. இந்த கள்ளன் என்ன சொல்லுகிறான்? முதலாவது கல்லுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? முதல் கேள்வி. இப்ப தேவனுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்டான்னா, அப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம், இவன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்றார். இப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் எப்படி சிலுவையில் அறையப்படலாம்? இந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. நான் அதற்குள்ளாய் போக விரும்பவில்லை. ஏன்னா வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களே ஏராளமாக இருக்கு. அப்ப நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் எதுக்கு ஆரம்பம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஞானத்தின் ஆரம்பம். அதான் சொல்ல வந்து. அப்ப ஞானம் உள்ளவன் பிழைத்தான், ஞானமற்றவன் மரித்தான். எப்படி இவன் பிழைக்கிறான்? தேவனுக்கு பயப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். முடிஞ்சு போச்சு. இப்ப பயப்படுகிறது இல்லையா என்று கேட்கிறான். இவன் பயந்தவன். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயம் எது, அநியாயம் எது, நல்லது எது, கெட்டது எது, சரியானது எது, தவறானது என்பதை புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் புரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் அதை புரியாதவர்கள் போல நடித்துக்கொண்டு சுய லாபத்திற்காக, பதவிக்காக, கௌரவத்திற்காக, பணத்திற்காக கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு போல செய்கிறது.
என்ன செய்தார்? ஆண்டவர் வருவதற்கு நாட்கள் செல்லும், எனக்கு நியாய தீர்ப்பு இன்றைக்கு இல்லை நாளைக்கு அல்ல என்று சொல்லி தங்களுடைய மரண வேலையை அறியாத இருமாப்படைந்த புத்தியினம் உள்ள மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை நாம் பார்க்கிறோம். யாருக்காவது தெரியுமா எப்போது அவர்கள் மரிப்பார்கள் என்று சொல்லி? அந்த ஞானம் இல்லாதவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெந்ததை தின்போம், மிதி வந்தால் சாவோம் என்று சொல்லி கர்த்தரை குறித்த பயத்தையும், கர்த்தரை குறித்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த கல்லனுக்கு இருந்த பயம் கூட அவர்களுக்கு இல்லை. எப்படியாவது இந்த ஆத்மாவை நாம் வாழ வைக்க வேண்டும், இந்த ஆத்மாவை கிறிஸ்துவின் கரத்திலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த கல்லன் சொல்கிறான். இவனை பத்தி அவன் தெரிஞ்சிச்சு. அடுத்த சொல்றான், இவரோ தகாததை ஒன்றும் நடப்பிக்கவில்லை. அப்ப கிறிஸ்துவை பத்தி தெரியாத கல்லன் அல்ல இவன். கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் தெரிந்த கல்லனாக இந்த ஞானமுள்ள கல்லன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, கல்லன் பேசின வார்த்தை முடிச்சு அதோட முடிச்சுதான்னா அதோடு நின்று போயிடும். பாருங்க, புத்திசாலித்தனமாக இந்த கல்லன் இந்த பக்கம் திரும்புறான், ஆண்டவரை பார்த்து பேசுறான். ஒரே பக்கமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த சைடு தானே, ஒரே சைடு தான் இருக்கும். அப்போ பார்த்து பேச ஆண்டவரை என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த சீஷர்கள் கூட நிறைய பேர் செய்ய முடியும், யூதாஸ் காரியத்தை கூட செய்ய தவறிவிட்டார். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல ஊமைகளை சொல்லிக் கொண்டே வந்தார். பலவிதமான காரியங்களை, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதை அளவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் அப்படி இருக்குது என்று சொல்லி பல ஊமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லி இருக்கிறார். மிக அதிகமான ஊமைகள் பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்தினுடைய பேதுரு கூட தெரியல சொல்ல, பேதுரு உடனே கத்தி எடுத்து வெட்டிட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது பிலாத்துக்கும் தெரியல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அப்படியானாலும் எனக்கு ஏராளமான தூதர்களை ஆண்டவர் அனுப்பியிருப்பார், நாங்கள் போராடி இருப்போமே. யூதாஸ் காரியத்தை ஒரு இப்படியாவது அவர் அரசனாக்கணும்னு நினைச்சான், பிலாத்து ஒரு கத்தி எடுத்து வெட்டான். இப்படி எல்லாம் புரிந்து கொள்ளாத செயல்பட்ட நிலைமையில இந்த கல்லன் புரிந்து கொண்டு ஞானமுள்ள கல்லனாயிருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை வைக்கிறான். கடைசியா 2 காரியங்களை சொல்லி முடிகிறேன். மூன்றாவது இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிற பதில். அவர் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பரதீசு என்ற வார்த்தை இந்த இடத்துல தவிர வேதத்தில் இன்னும் 2 இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. இதை குறித்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஆராய்ச்சி, மிகப்பெரிய வாக்குவாதம், மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கத்தோலிக்க திருச்சபைக்கும் திருச்சபைக்கும் உண்டு. மற்ற 2 இடங்களிலே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இந்த மனிதன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு அங்கு மனிதர் அறியாததும் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாததும் மனிதர் கேள்விப்படாதமான விஷயங்களை பேச கேட்டு அறிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லப்பட்ட இந்த 2-3 இடங்களில் மட்டும்தான் பரதீசை குறித்து வருகிறது. இந்த பரதீசு என்பது என்ன? இது உத்தரிக்கும் தலமா, புகட்ரி என்று சொல்லப்படுகிற உத்தரிக்கும் தலமா, அல்லது இது பரலோகம் தானா, இது என்ன என்ற ஆராய்ச்சியிலே பலர் இறங்கி பலவிதமான காரியங்களை வாக்குவாதம் செய்து அவன் பரலோகத்துக்கு போனான், பரலோகத்துக்கு போகவில்லை, இதெல்லாம் சொன்னான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தையில் நாம் தெரிந்து கொள்ளும், நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றார்? நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ அங்கே போனால் அது போதும். அது குறித்து மேலும் விவாதம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். கடைசியாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? அடுத்த முக்கியமான இந்த வசனத்தை வச்சு, கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? கள்ளன் சர்ச்சுக்கு வந்தானா? கள்ளன் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தானா? கள்ளன் கல்லறைக்கு பணம் கட்டினானா? இதெல்லாம் பண்ணலையே, அவன் மட்டும் எப்படி பரலோகத்துக்கு போனான்? நிறைய பேர் கல்லனுக்கு பின்னால் அப்படியே போய் அப்படி ஆராய்ச்சி செஞ்சு அவர் ஒரு கட்சி தனியாக ஆரம்பிக்கலாமா என்று சொல்லி ஆராய்ச்சி செய்வர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆதியாமத்தில், இதனால தான் சொல்கிறேன், வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் அதை வாக்குவாதத்துக்கு என்று எடுத்துக்கொண்டால் நிறைய வாக்குவாதம் பண்ணலாம். உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பத்தாது.
ஏனென்று சொன்னால் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிடுறார், நீங்கள் பலியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டு மற்ற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு போனால் போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் போகலாம். இதற்கு நான் ஏற்கனவே நம்ம சபையில் பேசின ஒரு காரியத்தை நான் ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உவமை. ஒரு மனிதன் தன் தோட்டத்திற்கு வேலையாட்களை கூலிக்கு அமர்த்த காலையில் புறப்பட்டு செல்கிறான். காலையில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, 9 மணிக்கு கிளம்பி போங்கப்பா, எங்கள் வயலில் வேலை செய்வாங்க. அடுத்தது 3 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, கடைசியில் 6 மணிக்கு முன்னாள் 5 மணிக்கு போகிறோம். 11th hour போய் என்ன சும்மா எங்களுக்கு வேலை யாருமே சொல்வார் இல்லை, சரி நீங்களும் போங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். போனாங்க, வேலை செஞ்சாங்க. கடைசியில் வந்தவர்கள் தொடங்கி முதல் வந்தவர்கள் வரைக்கும் ஒரு பணம் கூலி கொடுத்தான். பின்பாக வந்தவர்கள் வந்து ஒரு பணம் கூலி வாங்கினார்கள். அப்போது முன்பாக இருந்தவர்கள் நினைத்தார்கள் நமக்கு அதிக பணம் கிடைக்கும் என்று. ஆனால் அவர்களும் வந்து ஒரு பணம் வாங்கும்போது அவர்கள் சொன்னாங்க, என்ன ஐயா இவ்வளோ கஷ்டத்தை சகிச்சோம், எங்கள் அப்பா கிறிஸ்டின், எங்கள் தாத்தா கிறிஸ்டின், எங்கள் தாத்தா பாஸ்டராக இருந்தார், அவர் அங்கே போய் ஊழியர் செஞ்சார், இந்த செம்மாண்டப்பட்டியில் போய் நாடகம் நடித்தார், அப்புறம் அங்கே வந்து இதை பண்ணார், இங்கே வந்து அதை பண்ணார், எல்லாம் பண்ணோம், கடைசியில் எங்களுக்கு இதுதானா? நேற்று வந்தவன் அந்த ஆஸ்பத்திரி வந்து சும்மா ஜெபம் பண்ண வந்தான், அவன் ரசிக்கப்பட்டான், அவனுக்கு அதுதானா? அதுதான் வேதம் சொல்லுது. இதை புரிஞ்சு கொள்ள மனதாக இருந்தால் நாம் கட்டாயமாக கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கிற ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் ஞானமற்றவனாக தனக்கு கிடைத்த கடைசி நேர வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஒரு கள்ளனுக்கு தெரிந்திருந்தது, நமக்கு தெரியாவிட்டால் அது மிகவும் நிர்பாக்கியமான சூழ்நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். எனவே ஞானம் உள்ளவர்களாக இருந்து வேத வசனத்தை அதை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.